வெல்த்தை க்ரோ பண்ணுறதுக்கு எத்தனையோ வழிகள் இருந்தாலும் அதில் ரொம்ப சுலபமான மோஸ்ட் எஃபெக்டிவ் வே என்னன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வார்த்தை தான். ஆனால் நிறைய பேருக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்காமே அதில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ யாருக்கான வீடியோ அப்படின்னா, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னா என்னன்னே தெரியாத ஜீரோ நாலேஜ் உள்ள ஆனால் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசை இருக்கிற பீப்புளுக்காக. ஸோ இந்த வீடியோவில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னா என்னன்றத ஸ்க்ராட்ச்ல இருந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றதையும் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் என்னென்ன டைப்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். அப்புறம் இதோட அட்வான்டேஜஸ் அண்ட் ரிஸ்க் என்னன்றதையும் தெரிஞ்சுக்க போகிறோம். அப்புறம் கடைசியாக உங்களுக்கான மியூச்சுவல் ஃபண்ட்ஸை நீங்களே எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னா என்னன்றதை பார்க்கலாம். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ன்றது காசு போட்டு வைக்கிற ஒரு ஜார் மாதிரி. இப்போ இதில் நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து அவங்களால முடிஞ்ச காசை அந்த ஜாருக்குள்ளே போடுறாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லேயே ஒருத்தர் அறிவாளியாக இருக்காரு, அவரை நீங்கள் ஃபண்ட் மேனேஜராக வச்சுக்கிறீங்க. இப்போ அந்த ஃபண்ட் மேனேஜர், அதாவது உங்கள் அறிவாளி ஃப்ரெண்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த ஜார்க்குள்ளே இருக்கிற காசெல்லாம் எடுத்து டிஃப்ரெண்டான ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறாரு. அதுவும் ப்ராப்பராக ரிசர்ச் பண்ணி குவாலிட்டியான ஸ்டாக்ஸில். ஏன்னா உங்களுக்கு சரியான ஸ்டாக்கை கண்டுபிடிக்கிறதுக்கு நேரம் இல்லை. அதனால உங்கள் ஃப்ரெண்டை நீங்கள் நம்பிடுறீங்க. இப்போ உங்கள் ஃப்ரெண்டு, அதாவது அந்த ஃபண்ட் மேனேஜர் என்ன பண்ணுறாரு, அவருக்கு கிடைக்கிற ப்ராஃபிட் எல்லாம் அந்த ஜாருக்குள்ளேயே போடுறாரு. அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்குது. ஸோ இதுதான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். உங்கள் எல்லாரோட மணியும் ஒரு ஜாரில் இருக்குது. அதை உங்கள் ஃப்ரெண்டு மேனேஜ் பண்ணுறாரு. அதை அவர் இன்வெஸ்ட் பண்ணி அதில் கிடைக்கிற ப்ராஃபிட்டை மறுபடியும் அந்த ஜாருக்குள்ளே போட்டுறாரு. அதே மாதிரி தான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லையும் நீங்களும் மற்ற இன்வெஸ்டர்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்டுக்கு கீழே உங்களுடைய அமௌண்ட்டை நீங்கள் போட போறீங்க. அதை அந்த கம்பெனியில் உள்ள இன்வெஸ்ட்மெண்ட் எக்ஸ்பர்ட் டாப் கம்பெனிஸில் பிரித்து போட்டுருவாரு. இப்போ உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னா என்னன்ற ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். இப்போ இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். இது ஒரு 3 ஸ்டெப் ப்ராசஸ். மொதல் ஸ்டெப்பில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போறீங்க. அதை நீங்கள் ஒரே தொகையாக பெரிய தொகையாக இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி, இல்லை மாதம் ஒரு சின்ன அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் சரி, அதாவது எஸ்ஐபி மாடலில், சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானில். இதை பற்றி லேட்டராக இந்த வீடியோலேயே நம்ம பார்ப்போம். ஸோ மொதல் ஸ்டெப் என்னன்னா, நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. ரெண்டாவது ஸ்டெப் என்னன்னா, த ஃபண்ட் மேனேஜர் இன்வெஸ்ட் யுவர் மணி. ஒன்ஸ் நீங்கள் உங்கள் அமௌண்ட்டை மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்குள்ளே போட்டதுக்கு அப்புறமா அந்த ஃபண்ட் மேனேஜர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, உங்கள் அமௌண்ட்டையும் மற்ற இன்வெஸ்டர்ஸ் இதே மாதிரி போட்டிருப்பாங்க இல்லையா, அந்த மொத்த அமௌண்ட்டையும் எடுத்து டிஃப்ரெண்டான குட் குவாலிட்டி ஸ்டாக்ஸில், பாண்ட்ஸ்லலாம் இன்வெஸ்ட் பண்ணுவார். இதுதான் ரெண்டாவது ஸ்டெப். மூணாவது ஸ்டெப் என்னன்னா, ஒன்ஸ் அவர் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்லேருந்து ப்ராஃபிட்ஸ்லாம் வர அதை மறுபடியும் அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்குள்ளே போட்டுருவாரு. யாரெல்லாம் எவ்வளோ கொடுத்தாங்களோ அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கான ப்ராஃபிட்ஸை அவர் பிரித்து கொடுத்துருவாரு. இதை தான் நம்ம ரிட்டர்ன்ஸ்ன்னு சொல்லுவோம். அவர் இன்வெஸ்ட் பண்ண கம்பெனிஸோட ப்ராஃபிட்டை பொறுத்து உங்களுடைய ரிட்டர்ன்ஸ் பர்சன்டேஜ் மாறும். அது 6%ஆகவும் இருக்கலாம், இல்லை 30%ஆகவும் இருக்கலாம். இதில் எப்படி அவரால் கண்டிப்பாக ப்ராஃபிட்டை கொண்டு வர முடியுதுன்னா, அவர் ஒரு ஸ்டாக்கில் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணாமல் நல்ல குவாலிட்டியான ஸ்டாக்ஸில், நிறைய ஸ்டாக்ஸில் பிரித்து உங்களுடைய மணியை இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாரு. அதனால் ஒரு ஸ்டாக் கம்மியாக ப்ராஃபிட் கொடுத்தாலும் இன்னொரு ஸ்டாக் அதை காம்பன்சேட் பண்ணி ஓரளவுக்கு ஆவரேஜான ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸை அது கொடுத்துரும். உதாரணத்துக்கு, உங்களுக்கு கேக் பண்ணணும்னு ஆசை இருக்குது, ஆனால் அது ஒழுங்காக வருமானு ஒரு டவுட் இருக்குது. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு ஃபுல் கேக்காக பண்ணாமல் சின்ன மினி கேக்காக ஒரு 10 கேக்கை பேக் பண்ணுறீங்க. இதனால உங்களுக்கு ஒரு கேக் ஒழுங்காக வரலனாலும் பெருசாக கவலை கிடையாது. ஏன்னா மற்ற 9 கேக் நல்லா வந்திருக்கும். அது மாதிரி தான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் நிறைய டிஃப்ரெண்ட் கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது மூலியமா ரிஸ்க்கை குறைக்கிறாங்க. இப்போ உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ற ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். இப்போ இதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குன்றத பார்க்கலாம். மொதல் டைப் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். இது ஒரு டைப் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட். மெயினாக ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது. ஒரு கம்பெனியோட பர்டிகுலர் ஸ்டாக்கை வாங்கிடுவாங்க. அந்த கம்பெனி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுச்சுன்னா அதில் வர ப்ராஃபிட்னால இந்த ஸ்டாக்கோட வேல்யூவும் ஏறும். உதாரணத்துக்கு, ஒரு பாப்புலர் பீட்சா கம்பெனியோட ஸ்டாக்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த பீட்சாவை மக்கள் விரும்பி வாங்கினா மட்டும்தான் அந்த கம்பெனியோட ஷேரும் ஏறும், நமக்கும் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ரெண்டாவது டைப் டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். இது ஒரு டைப் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட். இது என்ன அப்படின்னா, கவர்மெண்ட் பாண்ட், கார்ப்பரேட் பாண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது. இது ரொம்ப சேஃபர் அண்ட் லோ ரிஸ்க். ஆனால் அதே நேரத்தில் ஈக்விட்டி ஃபண்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது கம்மியான ரிட்டர்ன்ஸ் தான் கொடுக்கும். மூணாவது டைப் ஹைபிரிட் ஃபண்ட்ஸ். ஹைபிரிட் ஃபண்ட்ஸ்னால் ஒன்றும் இல்லைங்க, நம்ம முன்னாடி பார்த்த ஈக்விட்டி அண்ட் டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், இது ரெண்டுலேயுமே இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா அதுதான் ஹைபிரிட் ஃபண்ட்ஸ். சில பேருக்கெல்லாம் கொஞ்சம் அமௌண்ட்டை ரிஸ்க் எடுக்கலாம், கொஞ்சம் அமௌண்ட்டை சேஃபாக வச்சிருக்கலாம் அப்படின்னு யோசிப்பாங்க. அந்த மாதிரியான பீப்புள் இந்த ஹைபிரிட் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இது எல்லா டைப்லையுமே நம்ம லம்சம், அதாவது ஒரு பெரிய அமௌண்ட்டாகவும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம்,
இல்ல மந்த்லி எஸ்ஐபி மாடல்லையும் இன்வெஸ்ட் பண்ணலாம். எஸ்ஐபின்றது சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த பிளான்ல காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்டோட பவரோட நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்ஸை சூப்பராகவே க்ரோ பண்ண முடியும். இதை பற்றி தெளிவாக 2 வீடியோவில் நம்ம பேசியிருக்கோம். ஒன்று 843 ரூல் ஆஃப் காம்பவுண்டிங், இன்னொன்று வாட் இஸ் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்ற டாப்பிக்கில். இந்த 2 வீடியோவுமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். சரி, இப்போ நாம எதனால மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணணும், அதோட அட்வான்டேஜஸ் என்னன்றதை பார்க்கலாம். நம்பர் 1, ப்ரொஃபஷனல் மேனேஜ்மெண்ட். உங்களுக்குன்னு ஒரு ஃபண்ட் மேனேஜர் இருக்கனால அவரே ப்ராப்பரா ரிசர்ச் பண்ணி உங்களுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷனை அவரே எடுத்துருவாரு. நீங்க எந்த விதமான ரிசர்ச்சும் பண்ண தேவை கிடையாது. 2வது, டைவர்சிஃபிகேஷன். உங்களுக்கு அந்த கேக் எக்ஸாம்பிள் ஞாபகம் இருக்கும்னு நம்புறேன். ஒரு கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணாம ப்ராப்பரா ரிசர்ச் பண்ணி நிறைய கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்றனால உங்களுடைய ரிஸ்க் ஆனது கம்மியாகுது. 3வது, அஃபோர்டபிலிட்டி. யார் வேணாலும் எவ்வளவு கம்மியான ஒரு அமௌண்ட் மூலியமாவும் நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். உதாரணத்துக்கு நீங்க எஸ்ஐபி மாடல் மூலியமா மாசம் வெறும் 500 ரூபாய் கூட இன்வெஸ்ட் பண்ணலாம். அடுத்து, லிக்விடிட்டி. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ன்றது வாங்குறதுக்கும் சரி விற்கிறதுக்கும் சரி ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் எல்லாம் வித்ட்ரா பண்ணணும்னா ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ்லேயே நீங்கள் வித்ட்ரா பண்ண முடியும். அதுவும் 1-2 நாட்களுக்குள்ளேயே உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அந்த அமௌண்ட் வந்துடும். இப்போ இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட ரிஸ்க் அண்ட் மிட்ஸ் என்னன்றதை பார்க்கலாம். ரிஸ்க் பற்றி பேசணும்னா எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மாதிரியும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லையும் ரிஸ்க்ன்றது இருக்கதாங்க செய்யுது, மார்க்கெட் கண்டிஷனை பொறுத்து. பொதுவாக மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பற்றி நான் கேட்குற 2 மிட்ஸ் என்னன்னா, மொதல் மித் என்னன்னா, மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் பணக்காரங்கனால மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ண முடியும். இந்த வீடியோ நீங்கள் ஆரம்பத்திலிருந்து தெளிவாக பார்த்துருந்தீங்கனாலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஏன்னா எஸ்ஐபி பிளான் மூலியமா நம்ம மாசம் வெறும் 500 ரூபாயில இருந்து கூட இன்வெஸ்ட்மெண்ட்ஸை ஸ்டார்ட் பண்ண முடியும். அதனால மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ன்றது பணக்காரங்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்றது சுத்த போய், யார் வேணாலும் இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். 2வது நான் அதிகமாக கேட்குற மித் என்னன்னா, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ன்றது ரொம்பவே ரிஸ்கானது. அப்படி பொதுவாக நம்ம சொல்லிட முடியாது. நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி ஈக்விட்டி ஃபண்ட்ஸில் ரிஸ்க்ன்றது இருக்க தான் செய்யுது. ஹை ரிஸ்கான மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஹையர் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். லோ ரிஸ்கான மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு லோவர் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். இல்லை நான் ரொம்ப சேஃபராகவே போயிடுறேன் அப்படின்னா நீங்கள் டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்கு போகலாம். அங்கே கவர்மெண்ட் பாண்ட்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். அது ரொம்பவே சேஃபாக இருக்கும். சரி, இப்போ உங்களுக்கான சரியான மியூச்சுவல் ஃபண்டை எப்படி நீங்கள் தேர்ந்தெடுக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முதல்ல நீங்கள் உங்களுடைய கோல் என்னன்றதை முடிவு பண்ணணும். நீங்கள் உங்கள் ரிட்டையர்மெண்ட்டுக்காக பிளான் பண்ணுறீங்களா, இல்லை ஒரு வீடு கட்டுறதுக்காக பிளான் பண்ணுறீங்களா, இல்லை ஒரு வெக்கேஷனுக்காக பிளான் பண்ணுறீங்களா? அதை நீங்கள் முடிவு பண்ணாதான் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண முடியும். 2வது, உங்களுடைய ரிஸ்க் லெவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். எவ்வளோ அமௌண்ட்டை உங்களால் ரிஸ்க் எடுத்து ஈக்விட்டி ஃபண்ட்ஸில் போட முடியும், எவ்வளோ அமௌண்ட்டை ரிஸ்க் இல்லாமல் கவர்மெண்ட் பாண்ட்ஸில் போட முடியும் அப்படின்ற விஷயத்தை நீங்கள் ப்ராப்பராக யோசிச்சு முடிவு பண்ணணும். 3வது, செக் பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ். இது ஒரு முக்கியமான விஷயம். நீங்க ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி அந்த மியூச்சுவல் ஃபண்டோட கடைசி 10 வருஷத்துக்கான ரிட்டர்ன்ஸை நீங்க அனலைஸ் பண்ணுங்க. அதுல இருந்தே உங்களுக்கு சிம்பிளா தெரிஞ்சிடும் அது எந்த மாதிரி குவாலிட்டியான மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்றத, அண்ட் அதுல எவ்வளவு ரிஸ்க் இருக்குன்றதையும் தெரிஞ்சிடும். இந்த 3 ஸ்டெப்ஸ் வச்சே உங்களுக்கான மியூச்சுவல் ஃபண்ட்ஸை உங்களால தேர்ந்தெடுக்க முடியும். சரி ப்ரோ, இதெல்லாம் எங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிருச்சு. ஆனா எங்க இன்வெஸ்ட் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க பேங்க்ஸ் மூலியமாவும் நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். இல்ல இப்பெல்லாம் நிறைய நல்ல ஆப்ஸ் கூட வந்துருச்சு, அதுங்களையும் நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். ஒரு பிகினரா நீங்க இன்வெஸ்ட் பண்ண போறீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு அப்ஸ்டாக்ஸ் இல்ல ஏஞ்சல் ஒன் ஆப்ஸை ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன்னா இந்த 2 ஆப்புமே ரொம்ப தெளிவா யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கு. இந்த 2 ஆப்லயும் அக்கௌண்ட் கிரியேட் பண்றதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதை யூஸ் பண்ணி நீங்க அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணலாம். இல்ல ப்ரோ, எனக்கு இதெல்லாம் பத்தாது ப்ரோ, எப்படி கிரியேட் பண்றது அண்ட் எப்படி இன்வெஸ்ட் பண்றது இதை பத்தி தனியா ஒரு வீடியோ போடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்றீங்கன்னா தயவு செஞ்சு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு உண்மையிலேயே அது ரிக்வயர்டா இருந்ததுன்னா நான் கண்டிப்பா அது ரிலேட்டடா வீடியோ மேக் பண்ணி போடுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம ஒயிட் போர்ட் நேஷனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகானையும் தட்டி விடுங்க.